எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் PS1ல இப்போ வரும்போது ஒரு நர்வஸ்னஸ் இருந்தது. ஏன்னா 2 டெக்கேடா இந்த படம் பண்ண வேண்டியதா இருந்தது தமிழ் சினிமால. அண்ட் இப்போ பயங்கரம் வித் த அப்ரிசியேஷன் அண்ட் த வே இட் வாஸ் ரிசீவ், இது டெஃபினெட்லி டபுளான ஹைப்பா இருக்கும். எனக்கே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. ஏன்னா சரி, ரெண்டாவது பாட்டு இட்ஸ் கோயிங் டு பி த ப்ரீ கிளைமேக்ஸ், டபுள் தி ட்ராமா, டபுள் தி ஆக்ஷன் and different looks and ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ ஐ ஹோப் I'm as என்ன சொல்றது excited as you all to see part 2. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 1000 கேமரா குதிரைகளுடன் ஒரு பெரிய போர்ப்படையை பார்க்குற மாதிரி இருக்கு. என்ன மாதிரி அழகாக தமிழ் பேசுகிறவங்களுக்கு பொன்னியின் செல்வன் மாதிரி படத்தோட வாய்ப்பு கிடைக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த சந்தோஷத்தோடு பார்த்தீங்கன்னா நெஞ்சில் வாழ்லாம் சுமந்துட்டு வந்திருக்கேன் நான். வேறு என்ன சொல்கிறது, PS2க்கு நம்ம எல்லாரும் சராசரி ரசிகர்கள் எப்படி எதிர்பார்க்குறாங்களோ அதே மாதிரியான ஒரு எதிர்பார்ப்போடு தான் நானும் காத்துட்ருக்கேன். நன்றி. அனைவருக்கும் மாலை வணக்கம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாள். ஏன்னா PS1 எல்லாரும் பார்த்துருக்காங்க. உலகளாவிய தமிழக மக்கள் மட்டுமல்ல, அனைத்து மொழிகளை சார்ந்தவர்கள் இந்த திரைக்காவியத்தை பற்றி கேள்விப்பட்டது மட்டுமல்ல, இந்த படம் எப்படி இருக்கும்னு சொல்லி எல்லாரும் திரையரங்களை போய் பார்த்துருக்காங்க. ஒரு மாபெரும் வெற்றியை தந்த ரசிக பெருமக்களுக்கு முதல் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து பெரிய பழுவேற்றையர் பார்த்து நடிக்க வாய்ப்பளித்த மணிரத்னம் அவர்களுக்கும், தி என்டையர் டீம், சுபாஷ்கரன் சார், என்டையர் டீம், என்னுடைய கூட சேர்ந்து நடித்த அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். PS2 எப்படி நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ அதே எதிர்பார்ப்புடன் உங்களில் ஒருவனாகத்தான் இந்த படத்தை நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஐ எம் ஷுவர் இந்த PS2 will also be a great fit and be a மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டாக இருக்கும் எல்லாருக்கும். அதில் இருக்கிற காட்சிகள், படமாக்கிய விதம், அனைவரும் நடிப்பு, இது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி ட்ரெய்லரும் மொழிநாடகம் பார்க்க போகிறீங்க. இந்த படம் விரைவில் அடுத்த மாதம் ரிலீஸ் ஆக இருக்குது. நிச்சயமாக ஒரு மாபெரும் வெற்றியை நாம் காண இருக்கிறோம் என்பது மட்டும் என்னால் சொல்ல முடியும். முதற்கண் பொன்னியின் செல்வன் பாகம் 1 வரலாற்று வெற்றியாக்கிய உலகளாவிய ரசிக பெருமக்களுக்கு கோடி வணக்கங்கள். இன்று மற்றொரு சகாப்தம் துவங்கவிருக்கிறது. பொன்னியின் செல்வன் 2. எனது உடன்பிறவா அன்பு சகோதரர் AR ரஹ்மானின் இசையில் பாடல்கள், பட முன்னோட்டம் இன்னும் சற்று நேரத்தில் துவங்கவிருக்கிறது. ரொம்ப ஒரு உணர்ச்சிகரமான மகிழ்ச்சியான தருணம், வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. கிட்டத்தட்ட 4 தசாப்தங்களாக இந்திய திரையுலகில் மாயாஜாலம் நிகழ்த்தி கொண்டிருக்கும் என்னுடைய குருநாதர் மணிரத்னம் அவர்களை வணங்குகிறேன். பொன்னியின் செல்வனை, இந்த பிரம்மாண்ட படத்தை தயாரித்த பெருமைக்குரிய அன்பு சகோதரர் சுபாஷ்கரன் அவர்களை வாழ்த்துகிறேன். அவருக்கும் என் வணக்கங்கள். படத்தில் பங்கு பெற்ற நடிகர், நடிகைகள், தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்தும் வணக்கமும். வணக்கம். போன வருஷம் தான் பார்த்தோம் உங்களை எல்லாம். ஸோ இந்த வருஷம் எனக்கும் நீங்களும் மீட் பண்ணுறதுக்கு ஹாப்பி நியூ இயர் டு யூ ஆல். புத்தாண்டு வாழ்த்துக்கள். பொன்னியின் செல்வன் செகண்ட் ரிலீஸ் ஆக போகுது அடுத்த மாதம் ஏப்ரலில். செகண்ட் பார்ட்டில் தான் எனக்கு கொஞ்சம் அதிகமான கேரக்டர் இருக்குது. நான் அஃப்கோர்ஸ் ஃபஸ்ட் பார்த்துருப்பீங்க எல்லோரும். அண்ட் அதில் என் கேரக்டர் தெரிஞ்சிருப்பீங்க, மதுராந்தகன் என்ன எதுக்கு போராடுறேங்கிறதெல்லாம் இந்த செகண்ட் பார்ட்டில் தான் அதோட உத்தரவு இருக்குது, ஆன்சர்ஸ் எல்லாமே. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு இந்த படத்தில் இருக்கிறது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம்தான். பொன்னியின் செல்வனுங்கிறது நிறைய நமக்கு முன்னாடி இருந்தவங்க, பெரிய நடிகர்கள் எல்லாம் இந்த படம் எடுக்கணும்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் சில காரணத்தினால அது நடக்காமல் இருந்தது ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் காரணம். பட் இந்த 2022-23 அது ரிலீஸ் பண்ண அளவுக்கு வந்துடுச்சு நம்ம இண்டஸ்ட்ரி.